शेषार्घ्यवंशकलशोधरिभूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्ननन्तगुरुवर्य सुतङ्गुणाब्धिम् சம்பத்குமாரகுருவரியம் பிரபத்யே. நாயகனாய் நின்றந்த கோவிலைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவன் தாழ் திறவாய் ஆயது சிறுமீரோமுக்கு அரவரமாயன் மணிவண்ணன் எந்தலே வாயினே இருந்தான். தூயோமாய் வந்தோம் துயிலெடுப்பாடுவான் வாயால் முந்தமந்தம் மாத்தாதே அம்மா, நீ நீஷனை கரவன் நீ கேளோரெம்பாவாய். ஸ்நானம், ஊர்தபுண்டம், சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண பிறகு கோவில் கதவு திறக்கிறதுக்கு போறோம். திருவாராதனத்துக்கு அந்த சுப்பிரபாதம் பாடுறதுக்கு இந்த பாசனம். கௌசல்யா சுப்பிரகாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தரே திஷ்டகரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்யகம். ராமர் எழுகிறதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்றார். அது வெங்கடேச சுப்பிரபாதத்தை போட்டிருக்கா. நமக்கு நாயகனாய் நின்ற கோவிலை கோயில் காப்பானே. கோவில் காப்பனில் வரணும்னா இத்தனை துலமதிரி பன்னெண்டு வரணும். ஸ்நானமாகணும், ஊர்துபண்டமாகணும், சந்தியாவந்தனமாகணும். இதெல்லாம் பண்ணிட்டு கோவில் கிட்ட வரணும். அது 15 பாஷன் ஆயிடுத்து. என்னமாச்சு? பகவத் சுப்பிரபாதத்தை பாடி பாகவதால எழுப்பிண்டு 10 பாசுரத்தாலே எழுப்பினது 5 லட்சம் குடைகள் எழுப்பினதற்கு சமானமும் வியாக்கியானம் பண்றா. இது அனுகரணம். நாம பண்ணிருக்கிறது அனுகரணம் தான். என்ன அனுகரணம்? அவர் பண்ணார், நான் பண்ணேன், நான் பண்ணேன், பிரசங்கர் பண்றா. அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு எழுப்பி மங்களாசாசனம் பண்றதுக்கு திருவாராதனம் கிடையாது. இந்த திருவாராதனத்துக்காக 15 பாசுரம் சுப்பிரபாதத்துக்கு முடிஞ்சவன். 5 பாசுரம் பகவத் சுப்பிரபாதம், 10 பாசுரம் பகவத் சுப்பிரபாதம். இதனாலே அந்த ஆய்ப்பாடியில 5 லட்சம் பேர் குடிகளிலிருந்து எல்லாரையும் எழுப்புறதுக்கு சமானம். இத்தனை பேரும் போய் கோவிலுக்கு தரா அப்படின்னாக்கா பெருமாள் வேண்டித்தெல்லாம் தரங்கோவில் வளவெண்டன் அனுகிரகிப்பான் அப்படின்னு தினமும் பண்ணிட்டு ஏன்னா நாங்கள் 5 லட்சம் பேர் கூட்டிட்டு வரதில்லை. சகிரகங்களிலே நித்தியம் பண்றோம். கோவில்களிலே இத்தனாவதோ அத்தனை பேர் பண்றான். இங்கே நாயகனாய் நின்ற அந்த கோவிலைய கோயில் காப்பானே. கோவில் உள்ள போறோம். உள்ள போறதுக்கு திறக்கணும். அது க்ஷேத்திர பாலகன் தெரியும். அப்புறம் உள்ள போச்சு பசல் திறக்கணும். துவாரபாலகனம் தெரியும். அந்த க்ஷேத்திர பாலகனும் துவாரபாலகனும் எல்லாம் யார் யார் அவ காலையில எல்லாம் விழுறா கண்ணெந்து செய்கிறதுக்காக வியாக்கியானம் பண்றான். இங்க கண்ணபிரான் யாரு அப்படின்னு பரதந்திரன் அப்படின்னு. யாருக்கு பரதந்திரன்? நந்தகோபுரக்கு பரதந்திரன் ஆகியனாலே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆதியும் சூரியகுரவை அங்கு வைத்து இங்கு பிறந்தார். பரமபரத்தன்னம் ஒரு யோஜனை பண்ணிண்டு இந்த இடத்துல இவர் பிறந்தது என்ன, இவருக்கு பாரதந்திரத்தோடு இருக்கலாம் அப்படின்னு அந்த பாரதந்திரத்தை காட்டுறதுக்காக அவரை நாயகன் பண்றார். யாரு? நந்தகோபனுக்கு நாயகனாய் இருந்த கிருஷ்ணரை கோவில்னு சொல்றதுக்கு இல்லையோ? இல்லை. கிருஷ்ணன் நாயகன் அவர் தகப்பனாருக்கு பிறந்தாலே நாயகனாய் இருந்த கோவிலுடைய கோயில் காப்பானே. கோன்னா சுவாமி, இல்லைன்னா கிரகம். இதன் ஆய்ப்பாடு ஒரு கோவில் இருந்தா அப்படின்னா, ஆமாம், கண்ணனை பெருமாள் தானே, அவனுக்கு கிரகமே கோயில். கண்ணனை கோயில்லா இது நந்தகோபுர கோயில்லான்னு அவன் கோவில் காப்பான். ஆகியனாலே க்ஷேத்திரபாலகனும் துவாரபாலகர்கள் எழுப்பிடுபடியாதது எப்படி என்ன கொடித்தோன்றும் தோரணமாசல் காப்பானே. எல்லாம் யூனிஃபார்ம் பில்டிங்ஸ். எந்த மாதிரி எப்படின்னா, இது குவார்டர்ஸ் கட்டட பாருங்க, ஒரே மாதிரி. அந்த மாதிரி ஆய்ப்பாடி எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு எப்படி நந்தகோபன் எப்படி ஏற்படுத்துது அப்படி ஒரு கொடி கட்டி இருந்தாங்க மேல. ஓஹோ, நந்தகோபன் அப்படின்னு கொடி தோன்றும் தோரணவாசல் தோரணம் கட்டி கொடி கட்டி ஓஹோ நந்தகோபன் தெரியணும். ஏன்னா கோயில்
ஆச்சரிய பெருமாள் இருக்கணும். குளித்தோன்றும் தூரமாசில் காப்பானே, நீ என்ன பண்ண வேண்டியது? மணிக்கதவன் தாழ் திறவாய். எம்பெருமானுடைய கர்ப்ப கிரகம் இருக்கே, அது மணிக்கதவன் சாத்திரம் இருக்கு. நான் பார்க்கறதுக்கே ஒரு அருமையாக இருக்கும். ஆகினாலே மணிக்கதவன் தாழ் திறவா. அதை பார்த்துட்டு நிறைய பேரு மணிக்கதவன் எல்லா கோவிலையும் பண்ணி போடுறான். கற்கச்சு ஒரு மாதிரி சத்தம் வருது. அந்த கண்டாளர்கள் கேட்டாலே ஒரு மாதிரி செவிக்கு நீங்க செஞ்சந்தா இருக்கும். ஆகினாலே மணிக்கதவன் தாழ் திறவாய். நந்தகோபன் எதுக்காக இருக்கிறான் அப்படின்னா, பகவத் விட்டுக்களை உள்ளே சேர்க்க மாட்டான், வேறுமாரோட மாத்திரம் உள்ளே விடுறான். அதுக்கோஸ்கரம் உங்களுக்கு என்ன பெர்மிஷன் இருக்கு உள்ள போய் சேவிக்கிறதுக்கு? அப்படி என்ன 1000 சிறுமி ஹீரோவுக்கு அரகரமா என் நெந்தலே வாயினே இருந்தான் மணிவந்தன், நெந்தலே வாயினே இருந்தான். நாங்கள் 1000 சிறுமியர், அவர்களுக்கு என்ன பண்ணான் எம்பெருமான்? மாயன், மணிவண்ணன், அரபெருமாயன் 3 பேர் சொல்றார் கண்டனுக்கு. அது எல்லா பாசத்துலையும் 3 பேரே வருது. இதுலயும் 3 பேர் வருது. அரபெருமாயன், மணிவண்ணன், நெந்தலே வாயினேர்ந்தான். நேற்றைய தினமே அடிவங்களுக்கு கோவில் வந்து செய்து பெர்மிஷன் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்றான். சரி, வாயினேர்ந்தான் ஆகிய நாங்கள் 1000 சிறுமிய ஆகியினாலே என்ன பண்ண வேண்டியது? 1000 ஆகினாலே எங்களுக்கு பகவான் முன்னையே உள்ளவருக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறதுனாலே நீ கோவில் காப்பாராக என்றால் அடி உங்களுக்கு கிருப பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும். நெந்திலே வாயினே இருந்தான். எப்படி வந்தீங்கோ? தூயோமாய் வந்தோம், பாரிசுத்தத்தோடு வந்தோம். என்ன தூய்மை? பகவத் கைங்கரியத்துக்காக வந்தோம். கோயிலுக்கு எதுக்காக போறோம்? மங்களாசாசனத்துக்காக வந்தோம். பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக வந்தோம். பெரியாழ்வாருக்கு என்ன வேலை? மங்களாசாசனம். அதே தூய்மை இன்னும் வர வேண்டுமா? இல்லை, பின்னுமாடம் செய்வன் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணி 100,000 கொடுத்து பின்னுமாடம் செய்வன் அப்படின்னு ஆண்டாள் அந்த நாதரும்பிடல் பாசரத்தை சொல்லாதான பிறகு அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் கேட்க வந்தில்லை, கைங்கரியத்துக்காக வந்திருக்கும். அடிஷனல் கைங்கரியம் பேரை பண்ண போகிறோம். அதே தூய்மை வந்தோம். இதுக்காக சுப்பிரபாதம் பாடுறதுக்காக துயிலப்பாடுவான். துயிலப்பாடுவான் அப்படின்னா அவர் எழுந்து சுப்பிரபாதத்துக்காக பாடுறதுக்காக வந்தோம். நீ வாயால் முன்னம் மாத்தாதே, நோ அட்மிஷன், நோ பர்மிஷன் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ கோயில் காக்கும் சுவாமி, நீ சொன்னால்தான் நமக்கு உள்ள போக முடியும். இது எப்படி என்ன? ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாமே எம்பெருமான கெட்ட முடியாது. அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்குள்ளே இவர் இருக்கார். யாரு? நந்தகோபன். நந்தகோபன் ஆச்சாரியனாகியாலே அந்த ஸ்தானத்துக்குள்ளே அவர் இருக்கிறதுனாலே நீ என்ன வேண்டியது? வாயால் மன்னம் மாத்தாதே, நீ நேசிதலை கிரமம் நீக்கு கருது அடியோங்களுக்கு எம்பெருமான் கைங்கரியத்துக்கு திருவாராதனத்துக்கு கிருப பண்ணி அருள வேணும். சாமான்யமாக கோவில்கள்ல போச்சுன்னா அந்த தாரபாலக்காலே பார்க்கறதுக்கு ரொம்ப ஜர்பா இருக்கா. சின்ன பசங்களானப்போ இவாளே வரணும்ட்டு இருந்தாங்க. இல்லையே எல்லாம் தாரபாலக்கால் பரமரத்துக்குள்ளே 4 வாசலாம். 4 வாசல், 4 பக்கவன் 4 வாசல் திறந்துச்சிருக்கு. எந்த வாசல் யாரோங்களும் புகலாம். இது எதுக்காக வச்சிருக்கா அப்படின்னா, ஒரு பக்கம் ஜெய விஜயாள்,
இன்னொரு பக்கம் பத்ரா சுபத்ராள், கோவில் காக்கும் முதல்கள், வாசல் காக்கும் முதல்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் செண்ட பிரச்சண்டா. இப்படி 4 பக்கத்திலையும் வாசல், கோவில்ல மாத்திரம், ஆங்கில இல்லை. ஆகினாலே 4 பக்கத்துக்கு இன்னொரு 2 பேர், பத்ரா சுபத்ரா, செண்டா பிரச்சண்டா, ஜெயா விஜயா. இந்த மாதிரி 4 பக்கத்திலையும் 4 பேர் கோவில் காப்பான், வாசல் காப்பான் பர்வதத்துக்கு கோவில்ல இருக்கு. ஆனா இங்கெல்லாம் இந்த பூலோகத்துக்குள்ளே 2 இருக்கு. இது தெரிஞ்சு சென்று நீ அடியோங்களுக்கு கருந்திருந்து பெருமாள் சேவை பண்ணி வைக்கன்னு பிரார்த்திக்கிறார். எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் திருவாராதனம் பண்ணிச்சே நாயகனாய் என்று சொல்லி கௌசல்யா சுப்பிரபாதம் சொல்லி கொண்டு வருகிறோம். ஸோ ஆண்டாள் திருவாராதனத்துக்கு எடுத்துக்காட்டாக வாங்கிச்சிருக்கா. இன்னும் இந்த பாசுரத்திலே இருந்து 5 பாசுரம் பரிவார சுப்பிரபாதம், அது நாளைக்கு அனுபவிக்கிறோம். ஆரம்பம் எதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்.